வவுனியாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஈழத்து பாடகர்கள் திடீர் கைது, வெளியான பல அதிர்ச்சி தகவல்கள். இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட இளம் ஆசிரியர், நடந்தது என்ன? அரசு சேவையில் பல பதவிகள் வெற்றிடம். பொதுத் தேர்தலுக்கான இறுதி நாள் பிரச்சார நடவடிக்கை தொடர்பில் வெளியான செய்தி. சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் முக்கிய செய்தி. காற்றின் தரம் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் வைத்து ஈழத்து பாடகர்கள் மூவரை வவுனியா விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து பெருந்தொகையான பணத்தை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு பெற்ற சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் மூவரும் இசைக்குழு ஒன்றை உருவாக்கி பாடல்களை வெளியிட்டு வந்தனர். சமீபத்தில் இந்தியா, லண்டன் போன்ற வெளிநாடுகளுக்கு பல இசை நிகழ்ச்சிகளுக்காக சென்றிருந்தனர். இந்நிலையிலேயே இவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பெரும் தொகையான பணம் பரிமாறப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெற்றுக்கொண்டு மேலதிக விசாரணைகளுக்காக வவுனியா விசேட குற்றப்பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். காவடி, கோப்பாய், கோண்டாவிலை சேர்ந்த இளைஞர்களே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை புல்மோட்டை மத்திய கல்லூரியின் இளம் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை அவரது குடும்பத்தினர் மற்றும் பாடசாலை சமூகத்திடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நட்பட்டி முனையை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவை வசிப்பிடமாகவும் கொண்ட நுஹுலெப்பை முகமட் முஃபீஸ் என்ற ஆசிரியரே அவர் தங்கியிருந்த அறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவரது மனைவி தமது கணவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட போதிலும் பதில் எதுவும் இல்லை. எனவே எங்கே எனது கணவர் உள்ளார் என்று பாடசாலை அதிபருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வினவியுள்ளார். அதிபர் மற்றும் ஆசிரியர் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்வையிட்ட போது அவர் உயிரற்ற நிலையிலும் உள்ளாடை மற்றும் காட்சட்டை என்பன அவிழ்ந்த நிலையிலும் கால்களில் இரத்த காயங்களுடனும் சடலமாக காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் புல்மோட்டை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டிலுள்ள பொது நிர்வாக சேவை உட்பட பல்வேறு அரசு நிர்வாக சேவைகளில் வெற்றிடங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி 1200க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. பொது நிர்வாக சேவை மற்றும் கணக்கியல் சேவை ஆகியவற்றில் அதிக எண்ணிக்கையிலான காலியிடங்கள் உள்ளன. மொத்தம் 600 பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்களுக்கான தேர்வுகள் ஏற்கனவே நடத்தப்பட்டுவிட்டன. முடிவுகளின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு தொடரும். கூடுதலாக பொறியியல் சேவையில் 250க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ளன. அதே நேரத்தில் திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவைகள் ஒவ்வொன்றும் 100 காலியிடங்களை கொண்டுள்ளன. குறித்த பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 12ஆம் திகதி பொதுத் தேர்தலுக்கான அமைதி காலம் ஆரம்பமாக உள்ளது. குறித்த நேரத்தில் எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது. மேலும் வேட்பாளர்களின் குடும்பத்தினர் வாக்கு கேட்க முடியாது, வீடு வீடாக செல்ல முடியாது என அனைத்து வேட்பாளர்களும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதனை மீறி செயற்படுவது சட்டவிரோத செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் நீதிமன்றங்களால் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த வகையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் 3249 சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயங்களை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். சாரதிகள் செய்த பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு உட்பட நாட்டிலுள்ள பல பகுதிகளில் காற்றின் தர குறியீடு சற்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சுவாசிப்பதற்கு பலர் சிரமங்களை சந்தித்தால் அவர்கள் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.